ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கறிக்குழம்பு சுவையில் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு மொச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சை பயிறு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பயிரை உரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காய்ந்த மொச்சை பயிறுலேயும் இதே மாதிரி குழம்பு செய்யலாம். நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ இந்த பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின தேங்காய். இது கூட ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த மொச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்து நம்ம அழுத்தி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ அதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே குக்கரை அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி அதிகமாக புளிப்பாக இருக்க தக்காளினா நீங்கள் ஒரே ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் உங்களுக்கு விருப்பம்னா எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகாய் தூளை சிம்மிலே வச்சு ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது குழம்பு நல்லா இருக்கும். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க மொச்சை பயிரை சேர்த்துக்கலாம். அந்த மொச்சை பயிரை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம பயிறு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. குக்கர்லேயே நம்ம வேக வைக்கிறதால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறேன். அதனால் இந்தளவு தண்ணியே போதும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே பயிறு நல்லா வெந்திருக்கிறதுனால நிறைய விசில் விட தேவையில்லை. 2 அல்லது 3 விசில் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா திறந்துருக்கேன். நல்லா மணக்க சூப்பராக டேஸ்டியான ஒரு மொச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.